ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லை நைட் டின்னருக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ராகி தோசை தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்ட்டு அதுக்கு நல்லா காரமாக ஒரு சட்னி, ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா டின்னருக்கு பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கப் ராகி மாவு, 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்க்கு. ராகி மாவு அப்படியே ஊற்றும்போது அது ஒரு மாதிரி காஞ்சி போய் அடை மாதிரி இருக்கும், தட்டு மாதிரி. ஸோ நம்ம அதுக்கு கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/2 கப் வந்துட்டு அதே மெஷர்மெண்ட்க்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது நமக்கு தோசை டெக்ஸ்சர் கிடைக்கும், பசங்களுக்கு சாப்பிடுவாங்க நல்லா. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக. சுத்தமாக கட்டி இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடம் வேகாமல் குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. அதனால் நல்லா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி, இது வந்துட்டு எப்படி அப்படின்னா நீர் தோசை மாதிரி நல்லா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும், தோசை ஒட்டாது, நல்லா மெலிசாக வரும். தின்னா கரைச்சி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. நம்ம இதை கரைச்சி வச்சுட்டு ஒரு மிக்ஸ்சர் ரெடி பண்ணிடலாம். மசாலா நல்லா டேஸ்டியாக இருக்கும் தோசைக்கு. வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி 2 பேர், பெரியவங்க 2 பேருக்கு ஒரு 3 தோசை, பசங்களுக்கு ஒரு தோசை, ஹஸ்பண்ட், நான், தம்பி, பாப்பா. அதனால் சிம்பிளாக கொஞ்சமாக கரைச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சத்தாகவும் இருக்கும். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கும்போது நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும், வயிறு ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் இந்த சாப்பிடும்போது. இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் சேர்க்கலாம் உங்களுக்கு நீடட் அப்படின்னா. நான் சேர்க்க மாட்டேன், ஏன்னா பசங்க கடிச்சிட்டாங்கன்னா தேவையில்லாத டென்ஷனு கத்திட்டு இருப்பாங்க. ஸோ எப்போவுமே சேர்க்க மாட்டேன். நான் வந்துட்டு மிளகை உடச்சி சீரகமும் உடச்சி போட்டு சேர்ப்பேன். இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை, ஜஸ்ட்டு வெங்காயம் கருவேப்பிலை. பசங்க கடிச்சிட்டாங்கன்னா கத்திட்டு இருப்பாங்க, அதனால் அப்படி சேர்க்காம இந்தமாரி சிம்பிளாக பண்ணியாச்சு. பாருங்கள், தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு, நல்லா ஓட்டையாக. நமக்கு வந்து தோசை மாதிரி இதை தேய்க்கக்கூடாது, அப்படியே ஊற்றிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதான். நம்ம கரண்டியை வச்சு தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே ஊற்றிட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா சூப்பராக கொஞ்சம் கூட ஒட்டாமல் தோசை வந்துருந்துச்சு. நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா தின்னாக வந்துருந்துச்சு. தோசை வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வண்டி போயிட்டு வரதுனால கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, சாரி. பாருங்கள், தோசை நல்லா வந்துருச்சு. இது வந்துட்டு கொஞ்சம் பார்த்தோன்னே வெந்த மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி வேக வைக்காமல் ராகி மாவை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கு சேராது. பாருங்கள், நல்லா அழகாக வந்துருச்சு. தோசையை சுட்டு அடிக்காச்சு. இதுக்கு வந்துட்டு பசங்களுக்கு நம்ம ராகி தோசை அப்படின்னு மூஞ்சி சொல்லிப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஆப்டான ஒரு சட்னி கொடுக்கும்போது சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கு ஆப்டான ஒரு சட்னியும் பார்த்தலாம். இப்போது ஃபஸ்ட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்தாச்சு. 3 சில்லி சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது நல்லா கார மிளகா. நான் வெங்காயம் தக்காளி கம்மியாக தான் சேர்க்குறேன், ஒரு வேலைக்கு மட்டும் சட்னி அரைக்கிறதுனால. நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி ரஃபாக கட் பண்ணி போட்டு அரைக்க தானே போகிறோம். ஸோ ரஃபாக கட் பண்ணி போட்டாச்சு. இதுக்கு வந்துட்டு புதினா அப்படி இல்லைன்னா மல்லி, அதாவது இது மல்லி சட்னியோ புதினா சட்னியோ கிடையாது, ஒரு வாசனைக்காக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால ஒரு 4 கொத்து தனியாக இனிக்கி வச்சுக்கோங்க. புதினா அப்படி இல்லைன்னா மல்லி எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2மே ஈக்குவல் அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும். சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்க வேண்டியதான். சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி இது. நல்லா குயிக்காக, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும்போது இதை தான் நான் பண்ணுவேன். அப்படியே ஒரு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வதக்கி அரைச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிளகாய் விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதை தூக்கி போட்டாச்சு. சாரி, போடும்போது லைட்டாக மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது சட்னி நல்லா அரைச்சாச்சு. இப்போ சட்னி தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு சட்னி தாளிப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லை டின்னர் காம்போ. ராகி தோசையும் அதுக்கு ஆப்டான ஒரு கார சட்னியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.